குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ. சரி, நான் அந்த போன முறை உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் போட்டேன்னா ஆனால் கன பேர் அனுப்ப இல்லை. நான் அந்த எக்ஸசைஸ் செய்து அனுப்பி எனக்கு அனுப்ப சொல்லி சொன்னான். உங்களை ஒரு ஆள் தான் போட்டிருந்தேன். நீங்கள் ப்ளீஸ் ஒரு கால் அனுப்புங்க எனக்கு. அல்ல நீங்கள் குரூப்ல போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அனுப்ப தெரியாட்டி ஒருக்கா அனுப்புங்க எனக்கா. ஓகே, இப்போ நாங்கள் போன கிளாஸ்ல வந்து லாபம் நட்டம் பார்த்தனாங்க. எப்படி லாபம் பெறும்? ஒரு பொருளை வாங்கி, சரியோ, ஒரு பொருளை வாங்கி நீங்கள் கூட விலைக்கு விற்றால் அது லாபம், சரிதானே? பட் அது ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு நட்டம் வந்து என்றால் அது சொல்றது வந்து நட்டம், சரியோ? இது ரெண்டும் பார்த்து ஒரு எக்ஸசைஸ் செய்தாங்க. ரைட், ஓகே, அங்கால போவோம். இங்கே பாருங்க, இதுல வந்து பாருங்க என்ன நடக்குது. பாருங்க, ஒரு நீங்கள் ஒரு என்ன சிலிப்பரை வந்து வாங்குறீங்க, பாதானியை 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 2200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும்? லாபம் நட்டம் காண்றதுக்கு விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை கழிக்கும். எவ்வளவு வந்தது? இப்ப எங்களுக்கு வந்தது வந்து எவ்வளவு? 1600. அப்ப அது எப்படியா இருக்கும்? அது இது லாபம் நட்டமோ லெஜான்பி? இது வந்து இப்போ வாங்கின விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை கழிக்க எங்களுக்கு 1600 வருது. இது வந்து லாபம் நட்டம். உங்களுக்கு தெரியணும். ஓகே, உங்களுக்கு தெரியணும் வந்து இதுதான் வந்து உற்பத்தி செய்த விலை. ஓகே, என்ன செய்யறார்? அந்த கம்பெனி வந்து இவ்வளவு விற்கிறார். அப்ப என்ன, விற்ற விலையிலிருந்து உற்பத்தி செய்த விலையை கழிக்கணும். அப்ப 1600 வந்தது. உங்களுக்கு தெரியணும் என்ன? விற்ற விலை மைனஸ் வந்து செலவினத்தை கழிச்சால் என்ன உங்களுக்கு கூட வருது? 1600 வருது. அப்ப இது வந்து என்ன? லாபம். விளங்குதோ? ஓகே, ஓகே, குட். ஓகே, அடுத்த போவோம். இதெல்லாம் போன கிளாஸ்ல படிச்சுட்டு ஒரு ரிவ்யூ பண்றேன். ஓகே, இப்ப நீங்கள் வந்து ஒரு தேங்காயை 45 ரூபா படி 50 தேங்காய் வாங்குறீங்க. அப்ப என்ன செய்யணும்? மொத்த வாங்கின விலைக்கு பெருக்குறீங்க. பெருக்கினா என்ன நடக்கும்? இது வரும். ஓகே, கோகில் நீங்க சொல்லுங்க. இது வந்து உங்களோட வாங்கின விலை, சரியோ? எஸ். இப்ப 45 ரூபாய்க்கு எவ்வளவு? 50 தேங்காய் வாங்குறீங்க. அப்ப இதான் என்ன? வாங்கிய விலை. இவ்வளவு விற்கிறீங்கள், டோட்டல் வந்து 3000. அப்ப எவ்வளவு வருது? 750. என்னென்னு கண்ட நீங்கள்? விற்ற விலையிலிருந்து வாங்கினவையை கழிச்ச நீங்கள். அப்ப இது லாபமோ நட்டமோ? லாபம் சார். லாபம். வெரி குட். ஓகே, அடுத்து போவோம். சரி, அபிஷேக் என்ன செய்யறார்? 20 ரூபா படி 100 மாம்பழம் வாங்குற, சரியோ? வெரி குட். அப்ப இவ்வளவு வந்தது. இப்ப என்ன செய்யறார் பிறகு? வந்து 18 மாம்பழம் எவ்வளவு? இது இங்க வருங்க. வாங்கிய மாம்பழங்கள் போக்குவரத்தின் போது ஏற்பட்ட சேதத்தின் காரணமாக 18 ரூபா வீதம் விற்க தீர்மானித்தார். 18 ரூபா படி விற்கிறார். அப்ப எவ்வளவு வந்தது? 1800 பெருக்கணும் சார். 1800. 1800. சரி, அப்ப இங்க என்ன வந்தது உங்களுக்கு? பாத்தீங்கன்னா என்ன வாங்கின விலை பார்க்க விற்ற விலை எவ்வளவு வந்தது? குறைஞ்சிருக்கோ கூடியிருக்கோ? 2000 இல்ல, இங்க வாங்கின விலை 2000. இங்க பாருங்க, வாங்கின விலை 2000, விற்ற விலை வந்து 1800. அப்ப என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு 200 ரூபாய் குறைந்திருக்கு. அப்ப இது என்னது? நட்டம். விளங்குதோ? இது வந்து நட்டம். ஓகே, ஓகே, அங்கால போவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க சார். நீங்க ஹோம்வொர்க் கொடுத்திருந்தீங்க சார். எஸ். அதுல சார் ஒரு கேள்வி டவுட். ஓகே, நீங்கள் அந்த ஓகே நீங்கள் வாட்ஸ்அப்ல இருக்கா போடுறீங்களா?
எத்தனை கேள்வி அது ஓகே சார். வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் பார்த்துட்டு நான் எல்லாருக்குமா சேர்த்து ரிப்ளை பண்றேன். ஆனா இந்த 2 கேள்வியா உங்களுக்கு தந்தானே? ஓகே சார். 2 3ஆம் கேள்வியா தந்தான்? சார் அது நாலாவது கேள்வி சார். ஓகே ஓகே. அப்ப இந்த கேள்வி சேவமா? ஓகே சார். ஓகே சரி. ஓகே அப்ப வந்து சுஜித்ரா நீங்கள் வாங்க. ஒரு வியாபாரி 1 கிலோகிராம என்ன செய்யறார்? 40 ரூபா படி 50 கேஜி போஜி வாங்குற. சரியோ? அப்ப எவ்வளவு வந்து வாங்கின விலை எவ்வளவு? 60 ரூபா படிக்க 50 கிலோகிராம் வாங்குறாரு சார். 1 கிலோகிராம் 60 ரூபா சார். அப்ப 50 50 பெருக்கணும் சார். ஓகே எவ்வளவு வரும் அப்ப டோட்டல்? 3000 பெறும். 3000 ரூபா சார். சரி 3000 பெறும். சரியோ? 2 கண்ட நீங்கள் 60 80ல இருந்து 50 பெருக்கணும் சார். பெருக்கணும். சரி லெஜான்வி விளங்குதா? ஓ சார். இப்ப 3000 பெறும். இது என்ன வாங்கின விலை? சரி இப்ப என்ன செய்யறாரு? இப்ப முதலாவது தினத்துல 1 கிலோகிராம் 75 ரூபா படி 22 போஞ்சிய என்ன செய்யறாரு? இப்ப விற்கிறார். அப்புறம் என்ன செய்யறார்? 2ஆம் தினத்தில் ஒவ்வொரு கிராமையும் வந்து 70 ரூபாய்க்கு படி விற்கிறார். ஒவ்வொரு எஞ்சிய போஞ்சிய 2ஆம் தினத்தில் 1 கிலோகிராம். எஸ். அப்ப இங்க பாருங்க என்ன செய்யணும்? 22 கிலோகிராம என்ன செய்யறார் பாருங்க. என்ன நடக்குது? முதல் வாங்கின விலை என்னண்டு? எவ்வளவுக்கு வாங்கினீங்கள்? என்ன 1 கிலோகிராம் சார் 60 ரூபாய் படி 50 கிலோ வாங்குறோம் சார். 50 கிலோ வாங்குறீங்க. அப்ப எவ்வளவு வந்தது? 3000 வருது சார். எவ்வளவு வந்தது? 3000 பெறும். 3000 சார். ஓகே 3000 பெறுது. ஓகே முதலாம் நாள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டே வந்து 1 கிலோ படி சார் 75 ரூபாய் படி 22 கிலோ வாங்குறோம் சார். அப்ப 1650 ரூபாய் வருது. ஓகே 75 ரூபா படி நீங்கள் 75 தர என்ன வேணும்? 22ஆல பெருக்கும். ஓகே அப்ப எவ்வளவு வந்தது? 1650 ரூபாய் சார். ஓகே ஓகே 1650. சரி செகண்ட் டே என்ன செய்யணும்? 1 கிலோகிராம் படி சார் அந்த எஞ்சிய போஞ்ச வந்து 70 ரூபாயால பெருக்கணும் சார். ஓகே எஞ்சிய போஞ்ச எவ்வளவு? இருங்க சார். என்னண்டு என்ன செய்யணும்? 28 கிலோ சார். ஓகே அது என்னது விற்கிறார்? 75 ரூபாய் விற்கிறார். 70 ரூபாய் படி சார். ஓகே வித்தால் 28. ஓ சார். அப்ப எவ்வளவு வரும்? வெயிட் சார். உங்களுக்கு வந்து 1960 வரும். 900 ரூபாய் வருது சார். ஓகே நான் அந்த சொல்யூஷனை உங்களுக்கு டைப் போட்டு விடுறேன்னா வாட்ஸ்அப்ல. அப்ப என்ன நடக்கும்? 1650 கூட்டினா உங்களுக்கு 3610. ஓ சார். அப்ப விற்ற விலை எவ்வளவு? ஓகே இங்க பாருங்க. வியாபாரி ஒவ்வொரு தினமும் பெற்ற லாபத்தையும் அப்ப என்ன செய்யலாம்? நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு வந்தது? 1650 ரூபாய் சார். எஸ். அப்ப செகண்ட் டே எவ்வளவு வித்திருக்கிறார்? 3000 சார். நோ செகண்ட் டே வந்து வித்தது 1960. 3000 வந்து வாங்கின விலை. அப்ப செகண்ட் டேயோ ஃபர்ஸ்ட் டேயோ கூட லாபம் வந்தது? சார் முதல் நாள் சார் 1650 ரூபாய். எஸ். இப்ப 2ஆம் நாள் சார் 3000 ரூபாய். நோ 2ஆம் நாள் 3000 இல்லையே. நோ 2ஆம் நாள் 3000 இல்லையே. 2ஆம் நாள் 28 தர 70 எவ்வளவு? சார் சாரி சார் 1900 ரூபாய். 1960. எஸ். ஓ சார். அப்ப 1960 அத்தனை சார் பெருசு. 2ஆம் நாள் விற்றது சார். எக்ஸாக்ட்லி. எஸ். அப்ப சரிதான். நம்ம முதலாவதுக்கு என்ன விட உங்களுக்கு வந்து 2ஆம் நாள் தான் அவர் வந்து கூட லாபம் அடைஞ்சிருக்கிறார். ஓ சார். ஓகே மற்ற கேள்வி என்ன? வியாபாரி 2 தினங்களிலும் பெற்ற மொத்த லாபத்தை காண்க சார்.
எஸ் எவ்வளவு மொத்த லாபம் என்ன செய்வீங்கள்? முதலாம் நாள் அந்த முதல் நாள் picture முதல் நாள் வந்து உங்களுக்கு 1550, ரெண்டாம் நாள் 1960, ரெண்டையும் ஓ சார் கூட்டினீங்கன்னா 3610. அதுல இருந்து என்ன செய்யணும்? 3000 கழிக்கும். கழிக்கணும் சார். அப்ப எவ்வளவு லாபம் பெறும்? 610. ஓகே, உங்களை நான் டைப் பண்ணி ஓ அனுப்பி சார் விடுறேன். விளங்குதா? மற்றது திக்ஷானா விளங்குதா? கோகில் விளங்குதா? சார் விளங்குது. சுஜித்ரா உங்களுக்கு விளங்குதோ? விளங்குது சார். ஓகே, யாருக்கு விளங்க இல்ல? வாட்ஸ்அப்ல போட்டு விடுறா. இங்க பாத்தீங்கன்னா லாப வீதம் எப்படி காண்றன்னு சொன்னால், லாபத்துக்கு கீழே நீங்கள் வாங்கின விலை அல்ல செலவினத்தை போடும். தர 100 வீதம் கொண்டு போடும். இதான் லாப சதவீதம். நட்ட சதவீதம் என்ன? நட்டத்தின் கீழே செலவினத்தை போடும். அப்புறம் என்ன வரும்? 100 வீதத்தால பெருக்கும். இதற்கு இதான் வந்து லாப சதவீதம், நட்ட சதவீதம். விளங்குதோ? ஓகே, இப்ப இதை பார்ப்போம். சரியும்? ஓகே, திக்ஷானா இதை சொல்லுங்க. அப்பம் இதுல வந்து எவ்வளவுக்கு வாங்குறார் புத்தகத்தை? திக்ஷானா நீங்கள் மியூட் 25 பண்ணிக்கிறீங்க. சார். ஓகே, 25க்கு வாங்குறார். எவ்வளவு விற்கிறார்? 30 வீதத்துக்கு சார். அப்ப அது லாபமோ நட்டமோ? லாபம். ஓகே, லாபம். அப்ப நாங்க சதவீதம் செய்யறோம்டா என்ன செய்யணும்? 30ல இருந்து 25 கழிக்கணும் சார். சரி, ஓகே, இங்க பாருங்க என்ன நடந்தது. அப்ப விற்ற விலை வந்து 30 மைனஸ் 25, எவ்வளவு லாபம் வந்தது? 5. அப்ப என்ன செய்யணும் சதவீதம் காண்றதுக்கு திக்ஷானா? 25 மேல 5 சார் பெருக்கல் 100 சதவீதம். ஓகே, ஏன் 25 கீழே போட்ட நீங்கள்? இந்த பாருங்க இருக்கு என்ன, எவ்வளவு செலவு, எவ்வளவு என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு போடும். இந்த இருக்கு செலவினத்தை போடும். எவ்வளவுக்கு நீங்கள் வாங்கினீங்கள்? 25. சரியோ? வாங்கின விலைக்கு மேல லாபத்தை போடணும். அப்புறம் என்ன 100ஆல பெருக்கணும். விளங்குதோ? எஸ் சார். ஓகே, அப்ப என்ன நடக்கும்? நீங்க இதை சுருக்கி நடக்கும். இப்ப இந்த 5 உங்களுக்கு தெரியும், கீழே 5 வரும். 100 5ஆல பிரிச்சா அவ்வளவு 20. இந்த பெர்சன்டேஜ அப்படியே கொண்டு வந்து இங்க போடும். விளங்குதா? விளங்குது சார். எஸ் மிஸ் சார். சொல்லுங்க சார். இப்ப அந்த 100 25ஆல பிரிச்சா சார் 4 வரும். எஸ். அப்ப அந்த 4ஐயும் அது மேல இருக்க 5 பெருக்கிட்டனே சார் 20. சரி, அதான் சரி. எஸ், ஐதான் நீங்க சார் கேட்டேன். அப்படின்னு செய்யலாம். எஸ், நாம வச்சது என்றால் 5 25ஆல பிரிச்சால் 5 முறை கீழே வரும். 5 100 5ஆல பிரிச்சா 20. நீங்க மற்ற மாதிரியும் செய்யலாம். பெர்ஃபெக்ட், அதுவும் சரி. சரியோ? அடுத்தது கொஸ்டின் இருக்கா? ஓகே, No sir. சுஜித்ரா இங்க அடுத்த கேள்வி உதாரணம் 2 பார்ப்போம். ஓகே, என்ன செய்யறார்? எவ்வளவு காய்ச்சட்டே வாங்குறாரு? என்ன விலைக்கு வாங்குறார்? 500 ரூபாய்க்கு சார். 500 ரூபாய்க்கு வாங்குறார். ஓகே, மெட்டாக்கள் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, 500 ரூபாய்க்கு எவ்வளவு விற்கிறார்? 450 ரூபாய்க்கு விற்கிறார் சார். ஓகே, லாபமும் நட்டமோ? நட்டம் சார். ஏன்? ஏன்னா சார் அவர் வாங்கிய விலையை விட குறைவா விற்கிறனால அது நட்டம் சார். வெரி குட், நட்டம் வெரி 50 குட், ரூபாய் சார். வெரி குட். ஓகே, சரி. இப்ப வந்து என்ன செய்யணும்? சில சதவீதம் காண்றா என்ன செய்யணும்? வாங்கிய விலையின் மேல் நட்டமா லாபமான போடணும் சார். அதுக்கு வந்துட்டு 100% பக்கத்துல போடணும் சார். அப்ப இது என்ன சதவீதம்? லாப சதவீதமோ நட்ட சதவீதமோ? நட்டம் சார். ஓகே, விளங்குதா? திக்ஷனா, கோகில், லெஜான்வி, அபிஷேக், எஸ் சார். Yes, sir. கொஸ்டின் இருக்கா அதுல? திக்ஷானா, நோ சார்.
ஓகே குட் ஜாப். ஓகே குட் ஜாப். ஓகே சரி. ஓகே இதப்பா ஒரு தட்டு தொழிலாளி 4000 செலவு செய்து தயாரித்த ஒரு மேசையை ஓகே 5600 ரூபாய்க்கு விற்றார். அப்ப இதுல வந்து லாபமும் நட்டம் பெறுமோ? லாபம் சார். லாபம். சார் ஓகே ஓகே வெரி குட். ஓகே சரி. அப்ப வந்து திக்ஷானா நீங்க சொல்லுங்க. அப்ப லாபம் என்றால் என்னென்று லாப சதவீதம் காணுங்கள்? 1600ல இருந்து 4000 கழிக்கிறதுனால சார். ஓகே ஓகே லாபம் கண்ட சரி. ஓகே லாபம் வந்து 5600. அப்போ எவ்வளவு லாபம் வந்தது? உங்களுக்கு தெரியும் 1600 வந்தது. சரியோ? ஆமா சார். ஓகே புறம் என்ன செய்யறார்? சதவீதம் கேட்கிறார். என்ன இங்க வர இவரு நிக்கலாம். ஓகே அப்ப இது என்ன செய்யணும்? ஓகே அப்ப 1600 வந்திருக்கு. மற்றவர் என்ன செய்யறார்? 250 ரூபாய்க்கு கொள்ளன் வந்து ஒரு தயாரிச்ச கத்தியை 360க்கு விற்கிறார். அப்ப எவ்வளவு லாபம் வந்திருக்கும்? என்ன செய்யணும்? விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை கழிக்கணும். 110. அவருக்கு என்ன கேள்வி கேட்கிறான்னு சொல்லுங்க. அப்ப கோகில் என்ன கேள்வி கேட்கிறார்? இவங்க 2 பேர்ல யாரு கூட லாபத்தை பெற்றிருக்காங்க சார்? ஓகே அப்ப நீங்கள் என்ன செய்ய பாருங்க. இவர் 1600க்கு வித்திருக்கிறார் 1000 லாபம். ஆனால் இவர் வந்து 110. அப்ப நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கள்? என்ன செய்ய? ஓகே என்னண்டு தெரியும் கொள்ளனண்டு? மேல வந்து அவருக்கு வந்து 1600 ரூபாய் தான் சார் லாபம். ஓகே அத வந்து கொள்ளனுக்கு எவ்வளவு வந்தது? 100ஆல பிரிச்சா 40% தான் சார். எஸ் ஓகே குட் 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 ஆன்சர். ஓகே என்ன செய்யணும் என்றால் இந்த சந்தர்ப்பத்துல இங்க பாருங்க. நீங்கள் வந்து இப்ப பாருங்க இது 400க்கு வாங்குறார் மேசே 540 விற்கிறார் 5600க்கு. 1600 இங்க லாபம். ஆனா இவ்வளவு என்ன இவர் 4000 ரூபாய் செலவழிக்கிறார். இவர் என்ன கொள்ளன் 250 ரூபாய் செலவழிச்சு 360க்கு விற்கிறார். சரியோ? அப்ப இங்க பாருங்க என்ன செய்யணும்? இந்த லாபம் அடைஞ்சு காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் வந்து சதவீதம் காணணும். பாருங்க இந்த சதவீதத்தை பாருங்க. இங்க 40% தான் இவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. பட் கொள்ளனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 44. ஓகே அப்ப கோகில் இங்க வாங்க சொல்லுங்க. இது என்னண்டு ஏன் இப்படி போட்ட நீங்கள்? ஏன் இப்படி போடுவான்? அதான் வந்து ஓகே கழிச்சுதான் 1600 வந்தது. அதுங்கள் என்ன செய்யணும்? தயாரிக்க விலையை போடணும். வாங்கின விலையை போடணும் சார். ஓகே எஸ் வாங்கின விலை அல்ல தயாரிக்க சதவீதம் வாங்குறதா இருந்தா சதவீதத்துக்கு 100% போடணும். வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே சரி. ஓகே குட். அது வந்து 4000ஆல பிரிக்கணும். சரி அதான் உங்களுக்கு 40% வந்தது. சரி ஓகே சுஜித்ரா கோகில் தேங்க்யூ குட் ஜாப். நீங்கள் அடுத்த சொல்லுங்க. அப்போ ஏன் இப்படி இது போட்டது? ஏன் இப்படி போடுவாங்க? கொள்ளன் பெற்ற லாபத்துட்டு சதவீதத்தை காண்றதுக்காக வேண்டி சார். ஓகே ஏன் 142 வந்தது? 110 சார். அவர் வந்து பெற்ற லாபம் சார். லாபத்தின் கீழே அவரு அந்த கத்தியை செய்யறதுக்காக செலவு செஞ்ச பணத்தை போட்டு 100% போட்டிருக்காங்க சார். ஓகே ஓகே ஏன் இந்த 100% போட்ட நீங்கள்? ஏனென்றால் லாப சதவீதத்தை காண்றது. லாபம் காண்றது போட தேவையில்லை. லாப சதவீதம் காண்றதுக்கு நீங்க 100% பெருக்க வேணும். அப்ப பாத்தீங்களோ? ஓகே ஓகே தேங்க்யூ சுஜிதா குட் ஜாப். லெஜார்பி இது ரெண்டுல எது உங்களுக்கு தெரியுது கூட லாபம் வந்தாண்டு? அந்த கொள்ளன் பெற்ற லாப முதலீடு சதவீதமாக கொடுத்துருக்கு.
ஓகே எஸ் உங்களுக்கு தெரியுது 44 வீதம். அப்ப யார் கூட இது வேற கொல்லன் சரியோ? கொல்லன். ஓகே ஓகே அபிஷேக் நிக்கிறீங்களா? சார் எஸ் ஓகே உதாரணம் நம்பர் 4 பார்ப்போம். சரியோ? நாங்கள் ஆறுதலா வாசிப்போம். ஓகே ஒரு Okay, sir. வியாபாரி ஓகே மர அலுமாரியை 30,000 ரூபாய்க்கு வாங்குற 15 வீதம் வந்து லாபம் கிடைக்குதாம். ஓகே புறப்படும் வகையில் விற்றால் அலுமாரியை விற்ற விலை என்ன? சரியோ? இங்க பாருங்க. இப்ப வந்து இப்ப நீங்கள் 15 வீத லாபம் கிடைக்கின்ற மீனிங் என்னென்றால் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினால் நீங்க 115 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்படிதான் நீங்க அசியூம் பண்ணணும். சரிதானே? 15 எவ்வளவுக்கு இப்ப லெட்ஸ் சே 100 ரூபா பொருளை நீங்க 115க்கு விற்கிறேன்னு சொன்னால் ஏன் 115 வந்தது அபிஷேக்? ஏன்னா 15% லாபம் சார். வெரி குட் வெரி குட் எஸ் 15 தான் லாபம். அதனால என்ன செய்யணும்? இப்ப நீங்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறீங்க? 30,000. அப்ப என்ன செய்யணும்? 30,000 பெருக்க வேணும். இங்க பாருங்க ஏன் இது பண்ண விளங்குதோ? நீங்கள் ஏன்னா 100க்கு மேல் 115 போட்ட நான் இங்க போடுற 15 வீதம். அப்ப 100 ரூபா பொருள்ல அவர் 115 வித்திருப்பார். ஆனா எவ்வளவுக்கு வாங்கினவர் இது? அப்ப விற்ற விலை காண்றதுக்கு என்ன வேணும்? 115ல இருந்து 110 பேசிட்டு 30,000த்துல பெருக்கணும் சார். பெருக்கும். வெரி குட் ஓகே வெரி குட். யாருக்கு கொஸ்டின் இருக்கும் இதுல? No, sir. ஓகே உங்களுக்கு தெரியுதானே? வந்து நீங்கள் கால்குலேட்டர் அடிச்சால் இந்த விட வரும். சரியோ அபிஷேக்? குட் ஜாப். ஓகே ஓகே லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே கோகில் இதற்க சொல்றீங்களா என்னண்டு? இங்க பாருங்க. ஒரு வியாபாரி 1500 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு சோடி பாதணியை 2 வீதம் நட்டத்துடன் விற்கிறார். இப்ப நட்டம் என்றா என்ன நினைக்கிறீங்க? 2 வீதம் நட்டம் என்றால் 100 ரூபா பொருள் எத்தனைக்கு வித்திருப்பார்? 98 ரூபாய்க்கு சார். வெரி குட் 92 வித்திருப்பார். அப்ப எவ்வளவு வாங்கினவர் அந்த பாதணிய? 1500க்கு வாங்கினவர். அப்ப என்ன செய்யணும்? 1500 பெருக்கணும். விளங்குதோ? ஓகே சரி. இப்ப நீங்கள் வந்து இந்த ஓகே அப்ப என்ன வேணும்? 98 100 தர 1500. விளங்குதோ? திக்ஷானா, லஜான்வி, No, அபிஷேக் sir. விளங்க இல்லையா? ஓகே குட் எஸ் திருப்பி சொல்றேன். பஞ்சு வரணும் 2 வீதம் நட்டம். இப்ப நீங்கள் வந்து 2 வீதம் நட்டம் என்ன வேணும் என்றால் நீங்க யோசிக்கணும். 100 ரூபா பொருளை நீங்க வாங்கினீங்க என்றால் எவ்வளவு நட்டம் வந்திருக்கும்? 2 ரூபா. அப்ப எவ்வளவு வித்திருப்பீங்கள்? 98க்கு விற்பீங்கள். No, sir. சரி 98 விற்கிறீங்க. ஆனா எவ்வளவுக்கு இப்ப வாங்குறீங்க அந்த பாதணிய? 1500 ரூபாய்க்கு சார். அப்ப என்ன செய்யணும்? 1500 பெருக்கணும் சார் 100ன் மேல் 98ஆல. எஸ் இந்த பெருக்கினா இதை வந்தது 1470 ரூபா சார். ஓகே அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குதா? அப்ப sir. ஓகே திக்ஷானா, அபிஷேக், சுஜித்ரா விளங்குதா? ஓகே ஓகே இங்க பாருங்க இதற்க பாப்போம். சரியோ? இங்க பாருங்க படியா வாசிக்கணும், அவதானமா வாசிக்கணும். ஓகே சரி. இது யாரு சொல்ல போறீங்க? இந்த உதாரணத்தை யாரு செய்ய போறீங்க? திக்ஷானா நீங்க பாருங்களா? ஒரு வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 22,000 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் 10 வீத லாபம் அடைந்தார். பாத்தீங்களோ? அவர் கேட்கிறார் வந்து கொள்வனவு செய்த விலையை கேட்கிறார். அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பார்த்து நாங்கள் திருப்பி லெட்ஸ் கோ அண்ட் ரிவ்யூ. ஓகே இங்க பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு தெரியணும் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் வந்து 15 வீத லாபம் என்று சொன்னால் என்ன? அது வந்து 100 ரூபாய்க்கு 15 கூட. அப்ப எவ்வளவு? 115. சரியோ? 115. அப்ப எவ்வளவுக்கு அவருக்கு என்ன கேட்கிறார்? விற்ற விலை. விற்ற விலை என்று கேட்டா என்ன? 100 ரூபா பொருளை 115 ரூபாய்க்கு வித்திருப்பார்.
அப்ப எவ்வளவுக்கு வாங்கினவர் 30,000 ரூபாய்க்கு. அப்ப நேரம் 30,000 பெருக்கிறீங்க. அது விற்ற விலை காண்றது. சரியோ? அடுத்தது பாருங்க. சரியோ? எல்லாரும் பாருங்க. கொஸ்டின் உடனே கேளுங்க. ஓகே, இங்க பாருங்க. 2 வீத நட்டத்தோட விற்கிறார். அவர் விற்ற விலையை கேட்கிறார். அப்ப என்ன விற்ற விலைண்டா என்ன? 100 ரூபாய் பொருளை 98க்கு வித்திருப்பார். எவ்வளவுக்கு வாங்கினவர்? 1500. அப்ப என்ன 100 ரூபாய்க்கு 98, அப்ப 1500. அப்ப இப்படி வந்தது. ஆனா இந்த முறை என்ன செய்யறார் என்றால், அவர் விற்ற விலையை போடுறார், வாங்கின விலையை கேட்கிறார். இங்க பாருங்க, ஒரு வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 22,000 ரூபாய்க்கு வாங்குறார். எவ்வளவு லாபம் அடைகிறார்? 10% லாபம் அடைந்தார். அப்ப என்ன கேட்கிறாரு? வியாபாரி தொலைக்காட்சி பெட்டியை கொள்வனவு செய்த விலை. அப்ப யோசிப்பாருங்க. இப்படி கொள்வனவன் என்ன செய்யணும்? நீங்க 10% லாபம் அடைந்தவரல்லோ, 10% லாபம் அடைகிறதுக்கு அந்த பொருளை ரூபாய்க்கு வாங்கியிருப்பீர்கள். அப்ப 110க்கு 100 என்ன செய்யணும்? விற்ற விலையை கீழே கொண்டே போடும். இங்க பாருங்க, 110. ஒரு 100 ரூபாய் பொருளை விற்ற விலை 110 என்றால் 110க்கு 100. 110 100 என்ன மீனிங் என்ன? 110 ரூபா விற்றது. இந்த பொருள் விலை 100 ரூபாய். விளங்குவது சுஜித்ரா? விளங்குதா? ஓகே. கோகில் விளங்குதா? 110 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி இருப்பார். லஜான்வி? புரியுது. ஓகே. அபிஷேக்? புரியுது சார். ஓகே, குட் ஜாப் எவரிபடி. ஓகே, சோ அப்ப என்ன செய்யணும்? ஏன் 22,000 நான் பெருக்கிறேன்? அது என்னது? விற்ற விலை. கொஞ்சம் ட்ரிக்கி, ஆனால் உங்களுக்கு விளங்குதா? பாருங்க, நீங்கள் இங்க பாருங்க, 10 ரூபாய் லாபத்தோட விற்கிறார் என்றால் அது என்ன? வாங்கின விலை, சாரி விற்ற விலை. விற்ற விலையை கீழே போட்டு இங்க பாருங்க, வாங்கின விலையை மேல போடுறீங்க. 22,000 மெயின் போடுறோம். இங்க தெரியுமா? 22,000 ரூபாய்க்கு வித்து, எஸ் 22,000 ரூபாய் வித்ததுனால வாங்கின விலையை காண்றதுக்கு. மேக் சென்ஸா? உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதான். இன்னொரு எக்ஸாம்பிள் செய்வோமா? உங்களுக்கு தெரியும். சரியோ? எக்ஸ் எல்லாம் போட்டா உங்களுக்கு எக்ஸ் நான் பிறகு படிப்பிக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இது பண்ண. இது இன்னொரு மாதிரி செய்யலாம்னு போடுறேன். சரியோ? சரி, இத பாப்போம். ஓகே, இப்ப சுஜித்ரா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? தேங்க்யூ திக்ஷானா, குட் ஜாப். ஓகே, இத வாசிப்போம். ஒருக்கா வாசிங்க. ஒரு கால் உதாரணம் 7. உதாரணம் 7. எஸ். ஒரு விளையாட்டு உபகரணத்தை விற்கும் போது அதிலிருந்து உற்பத்தி கோளாறு காரணமாக ஒரு வியாபாரி அதனை ரூபாய் 1800க்கு விற்க நேர்ந்தால் 15% நட்டம் அடைந்தான். விளையாட்டு உபகரணத்தில் கொள்விலையை காண்க. கொள்விலையை காண்க. அப்ப உங்களுக்கு தெரியணும் என்ன நட்டம் என்றால் என்ன வேணும்? இப்ப 100 ரூபா என்றால் 15 ரூபாய் நட்டமா? அப்ப 100 ரூபாய் பொருளை இத்தனைக்கு வித்திருப்பார்? 85 வித்திருப்பார். ஆனா இங்க என்ன செய்யணும்? கொள்விலையை காணணும். அப்ப என்ன செய்யணும்? விற்ற விலையின் மேல் வாங்கின விலை. 85 மேல் 100. அப்ப எவ்வளவுக்கு வித்த பொருளை கேட்கிறார்? 6,800. அப்ப 85 மேல் 100 தர எவ்வளவு போடணும்? செஞ்சுட்டா 680. எஸ், சரியோ? அப்ப என்ன வளர்ந்தது அவருக்கு? லாபம் இல்ல, என்னத்தை காணட்டான்? கொள்விலையே காணட்டான். கொள்விலையை காண அவருக்கு நட்டம். இவருங்க அவர் சொல்லி போட்டார் நட்டம் 15% நட்டம். எவ்வளவு வாங்கின விலை? இது 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 8,000 வாங்கி எவ்வளவு வித்துக்கிறார்? 6,800. 6,800 ரூபாய்க்கு சார். 6,800. எவ்வளவு நட்டம் பெறும்னு சொல்லுங்க. அவங்க கிட்டத்தட்ட 1,200 ரூபாய் மாதிரி. 1,200. எல்லாரும் லஜான்வி விளங்குதா? எஸ் சார். ஓகே. திக்ஷானா? எஸ் சார். கோகில்? எஸ் மீ சார். ஓகே. அபிஷேக்? ஓகே. லஜான்வி क्वेश्चन இருக்கா? எஸ் சார்.
சார் இப்ப அந்த சொல்லுங்க. அந்த 100 ரூபாய் இருக்கு சார். இப்ப அதோட அந்த சதவீதத்தை 100 ரூபாயோட 15% கூட்டினா 115 ரூபா சார். அப்ப லாபமா இருந்தா ரெண்டையும் கூட்டணும் சார். எஸ், அப்படி நட்டமா இருந்தா அந்த 100ல இருந்து 15 கழிச்சு 85ன்னு போடணுமோ சார்? தட்ஸ் கரெக்ட். எஸ், அதான் சரி. சரிதானே? ஓகே சார். ஏனென்றால் ஏன் 100 எடுத்து நான் இந்த சதவீதம் இருக்கிறபடி அந்த சதவீதம் இருக்கிறபடி தான் 100 நீங்கள் அசியூம் பண்ணணும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே. அபிஷேக், உங்களுக்கு விளங்குதா? விளங்குது சார். ஓகே அபிஷேக், அடுத்த பார்ப்பாங்கோ. என்ன செய்வீங்க? என்ன ஃபார்முலா போடுவீங்க? என்ன சொல்றார்? 110 சார். 100 கீழ் 110 சார். ஓகே, என்ன விலையை காட்டணும்? என்னத்தை கேட்கிறார்? கேட்ட விலையை பாருங்க. என்ன கொஸ்டின் அவட்ட? 12,000 பெறுமதியுள்ள ஒரு துவிச்சக்கர வண்டியை 10% நட்டத்துடன் விற்க வேண்டியிருந்தால் துவிச்சக்கர வண்டியின் விற்பனை விலையை காண்க. விற்பனை விலை. அப்ப 100 ரூபாய் பொருளை எத்தனை வித்திருப்பார்? 90 ரூபாய்க்கு சார். ஓகே, வெரி குட். ஓகே, 90 ரூபாய் வித்திருப்பார். சரி, அப்ப எப்படி போடணும்? மேல 100 மேல் 91 மேல போடணும். தர என்ன போடுவீங்க? 12,000 சார். 2,000 போடுங்க. சரியோ? ஓகே ஓகே குட். அடுத்தது யார்? திக்ஷான, இதை சொல்லுங்க. 6வது. ஒரு புத்தக வியாபாரி ரூபாய் 300 பெறுமதியுடைய ஒரு நாவலை 25% லாபம் கிடைக்கும் வகையில் விற்பாராயின் நாவலின் விற்பனை விலையாது. ஓகே, என்னென்ன ஃபார்முலா போடுவீங்க? 100 ரூபாய் பொருளை எத்தனை வித்திருப்பார்? 300 ரூபாய் 100 ரூபாய் பொருளை 125 ரூபாய்க்கு வித்திருப்பார். ஓகே சார். ஏன் அப்படி போட்ட நான்? 100 விற்ற விலையே கேட்டவை. உங்களுக்கு என்னத்தை கேட்ட? விற்ற விலையே கேட்டவை. ஓகே, நீங்கள் எவ்வளவு என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு 25% லாபம். அப்ப என்ன வேணும்? 100 மேல் 125. அப்ப என்ன வேணும்? தர 300 பெருக்கணும். அப்பதான் நீங்க விற்ற விலையை காணலாம். ஓகே சார். விளக்குதோ? ஓகே சரி, அடுத்த கேள்வியை பார்ப்பாங்க. ஓகே, லெஜான்மி, நீங்க தொடங்குங்க. ஓகே, இதை சொல்லுங்க. வீட்டு தளபாடத்தை வாசிங்கோ. வீட்டு தளபாடங்களை தயாரிக்கும் ஒருவர் ஒரு கதிரையை தயாரிப்பதற்காக உற்பத்தி செலவு ரூபாய் 1800 ஆகும். ஓகே, இங்க என்ன பாடுங்கோ. அப்ப 1800 என்னது? ரூபாய் கதிரையை தயாரிப்பதற்கான உற்பத்தி செலவு சார். எஸ், அது அவட்ட செலவினம் அல்ல தயாரிப்பதற்கான விலை. சரிதான? செலவினம் அல்ல. ஓகே, 20 சொல்லுங்க. அங்கால உற்பத்தியாளர் 20% லாப சதவீதத்துடன் அக்கதிரையை ஒரு தளவாட வியாபாரிக்கு விற்பதுடன் வியாபாரி அதனை 20% லாபத்துடன் ஒரு வாடிக்கையாளருக்கு விற்றார். ஓகே சரி. ஓகே, இதை நாங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். 20% என்ன அந்த கதிரை வியாபாரி இன்னொரு தளவாட வியாபாரிக்கு விற்கிறார். சரிയോ? அப்ப முதலாங்க மற்ற நேரார் பிறகு அந்த தளவாட வியாபாரி இன்னொரு 20% வாடிக்கையாளரை விற்கிறார். விளங்குவோ? என்ன நடக்குது? ரெண்டு விஷயம் நடக்கு. என்ன? ஒரு கதிரையை ஒரு கம்பெனி உற்பத்தி செய்து 1800. அந்த கம்பெனி அப்புறம் என்னது? இன்னொரு தளவாட விற்கிற கம்பெனி கொடுக்குது 20% லாபம் வைத்து. சரியோ? அப்புறம் என்ன நடக்குது? அந்த கம்பெனி இன்னொரு 20% போட்டு வாடிக்கையாளருக்கு கொடுக்குறார். சரி, முதலாம் கேள்வி சொல்லுங்க. பாப்போம். வியாபாரி ஒரு கதிரையை வாங்குவதற்கு செலவு செய்யும் பணம் யாது? ஓகே, அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. பாப்போம். சார், அந்த 1800 ரூபா இருக்கு சார். எஸ், அத 20% சதவீதத்தினை விடுறாரு. அப்ப 1800 20 கூட்டி சார் 1820.
இல்ல இல்ல நோ. நீங்க எனக்கு ஃபார்முலா, வியாபாரி ஒரு கதிரை வாங்குவதற்கு செலவு செய்யும் பணம் அண்டா என்ன செய்யணும்? பாருங்க, முதல் 2 வரியையும் வாசிக்கணும். இது இவ்வளத்தையும் பார்க்கணும். என்ன உங்களுக்கு தெரியும், வந்து இந்த தளபாட கம்பெனி என்ன செய்யறார்? 1800 ரூபாயில 20% லாபத்தை விற்கிறார். அதுதான் என்ன? அப்ப தளபாட வியாபாரி எவ்வளவுக்கு வாங்கியிருப்பார்? 100 ரூபாய் பொருளுக்கு 120 தர 1800. ஓ சார். விளங்குதா? ஓ சார். சரிதானே? எல்லாரும் விளங்குதா? எஸ் சார். ஓகே, அப்போ என்ன வரும் சொல்லுங்க அப்பம். சார் 360 ரூபாயா சார்? இரண்டு அப்படி வரும் பாருங்க. 100 120 எவ்வளவு? 100. அது எவ்வளவு வரும்? 1.2 டைம்ஸ் 1800. 2160 ரூபாய்க்கு அந்த வியாபார கம்பெனி வாங்கியிருப்பார். விளங்க என்னன்னு கண்டு உங்களுக்கு போடுறேன், வாட்ஸ்அப்ல போடுறேன் பாருங்க. என்னன்னு சொன்னால் வந்து ஓகே, 120 கீழ் 100 டைம்ஸ் 1800 2160. இதான் என்ன? வியாபாரி வாங்கிய விலை. யாரும் கொஸ்டின் இருக்கோ? லெஜான்வி சொல்லுங்க. அதுக்கு விட சார் 2160 சார். எஸ், தட்ஸ் கரெக்ட். எஸ், தட்ஸ் கரெக்ட். ஓகே, திக்ஷானா நீங்க அடுத்த கேள்விக்கு வாங்க. குட் ஜாப் லெஜான்வி. அடுத்த இதை சொல்லுங்க அப்பம். இரண்டாவது, ஒரு கதிரை வாடிக்கையாளர்களுக்கு விற்கும் போது கிடைக்கும் பணம் யாது? எஸ், அப்ப உங்களுக்கு தெரியணும், வந்து 2160 தான் நினைறார். இந்த தளபாட வியாபாரி என்ன செய்யறார் என்றால் கதிரை வியாபாரிக்கு கொடுக்கிறார். ஓகே, கதிரை வாடிக்கையாளருக்கு கொடுக்கிறார். அப்ப வாடிக்கையாளர் வந்து என்ன செய்யணும்? 20% லாபம்படி தளபாட வியாபாரி விற்கிறார் வாடிக்கையாளருக்கு. அப்ப தளபாட வியாபாரி எவ்வளவு வாங்கியிருப்பார் அந்த கதிரையை? 2160. அப்ப 100க்கு எவ்வளவு வித்திருப்பார்? 100 என்றால் எவ்வளவு வித்திருப்பார்? 120. அப்ப தளபாட வியாபாரி வாங்கின விலை என்ன? 2600 இருந்து 1800 கழிக்கணுமா சார்? இல்ல இல்ல இல்ல. ஓகே, என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு தெரியணும், வந்து இங்க பாருங்க, 1800 ரூபாய்க்கு யார் விற்கிறது? தளபாட வியாபாரி. அப்ப யாருக்கு விற்கிறார்? தளபாட வியாபாரி விற்கிறார். சரிதானே? இன்னொரு இங்க கதிரை வியாபாரின்னு வைங்க, கதிரை வியாபாரிக்கு விற்கிறார். ஓ சார், அதுக்கு 2592 ரூபாயா சார்? பாருங்க. எஸ், ஓகே ஓகே, மேபி யூ ரைட். பாருங்க வார் அந்த வேலைக்கு விளங்கல. சிக்ஷனாக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தி கொண்டு வாங்க. பாருங்க வார் சிக்ஷனாக்கு என்றால் அவருக்கு கதிரை வியாபாரி எவ்வளவுக்கு வாங்கியிருப்பார் சொல்லுங்க அப்பம். லெஜான்வி சொல்லுங்க அப்பம், விளங்கப்படுத்துங்க. எவ்வளவுக்கு கதிரை வியாபாரி வாங்கியிருப்பார்? சார், அந்த 100 தானே சார் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 100க்கு பார்த்தோம்னா சார் 120 கூட்டி 120 சார். ஓகே, இப்ப அந்த 100ன் மேல் 120 சார். இப்ப அதுக்கு வந்து பெருக்கல் நம்ம முதல்ல அந்த செலவு செய்யும் பணம் பார்த்தோம் சார். கதிரை வாங்குவதற்கு செலவு செய்யும் பணம் செலவு இல்ல, நீங்கள் கதிரை தயாரிப்பதற்கான செலவு. 2160 ரூபா சார். ஓகே, சோ அதே கதிரை வியாபாரி எவ்வளவு வாங்கியிருப்பார்? கதிரை வியாபாரி வாங்கின பணம் சார் 2160 ரூபா சார். ஓகே, திக்ஷானா உங்களுக்கு விளங்குதா ஏன் வந்தது? ஏன் வந்தது? தளபாட வியாபாரி வந்து கதிரை வியாபாரிக்கு விற்கிறது எவ்வளவுக்கு? 20% லாபம் போட்டு விற்கிறார். அதான் அப்படி வந்தது. சரியோ? இப்ப சார் அந்த
2160 சார். 100ஆல பிரிச்சு 120ஆல பெருக்கினா சார் நமக்கு 2592 ரூபா வரும் சார். ஓகே ஓகே எஸ் அதுதான் சார் அந்த வாடிக்கையாளருக்கு விற்கும் பணம். எஸ். அப்ப என்ன செய்யணும் என்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் வந்து 120 100. ஓகே, நான் 2ஆம் கொஸ்டினுக்கு போறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் போடுறோம் ஒரு கால். ஓகே, பெண்ணும் பேரையில். ஓகே, 100 தர 2160. அதுதான் என்ன 2592. சரியோ? ஓகே, நான் வாட்ஸ்அப்ல காப்பி பண்றேன். நீங்க திருப்பி இருக்கா அடுத்த கிளாஸ்லயும் பார்ப்போம். நாங்கள் நீங்கள் இப்ப இது செய்யுங்க. இப்ப நீங்கள் இதை பாருங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமான டோம் முறை இவ்வளங்காட்டி டோம் முறை அடுத்த முறையும் திருப்பி செய்யும். சரியோ? ஓகே, நான் 3ஆம் கேள்வி செய்து உங்களுக்கு குழப்பம். ஓகே, நான் இதுக்காக திருப்பி செய்யணும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டோம் முறை. இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு. சரியோ? சுஜித்ரா உங்களுக்கு விளங்காட்டி டோம் முறை. அபிஷேக் திருப்பி அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். மற்றது கோகில் யோசிக்காங்க என்னன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மூன்றாவது கேள்வி பொறுங்க. நான் இப்ப செய்யல இருந்தா நீங்க வேண்டா செய்து பாருங்க ஒரு கால். ஹோம்ஒர்க் அதுக்கு செய்யுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல திருப்பி. ஓகே குட். நீங்கள் வாட்ஸ்அப்ல போடுங்க. நான் காப்பியை போடுறேன். வாட்ஸ்அப்ல போடுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியை திருப்பி செய்வேனா. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அப்ப நீங்கள் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். நான் திருப்பி இந்த பெண்ணும் வேலை செய்யல. நெக்ஸ்ட் டைம் நான் அப்படி பெண்ணையும் என்னன்னு தெரியல. இந்த பெண் தான் நல்ல முழுக உங்களுக்கு வழியா விளங்கும். ஓகே, அதனுடையால நான் இதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். நீங்கள் செய்யுங்க. அடுத்த கிளாஸ்ல திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுவேன். சரியோ? இந்த கேள்வியும் திருப்பி செய்வோம் நாங்கள். ஓகே, கழிவும் தரவும் இது என்னது கொஸ்டினுக்கு போவோம். எஸ், சரி. அப்ப இதை பார்ப்போம். சரியோ? இந்த உதாரணத்தை பார்ப்போம். என்ன செய்யறா கவிதா 20% கழிவாய் வழங்கும் ஒரு புத்தக கடையில் 1500 ரூபாய் பெறுமதி உள்ள புத்தகங்களை வாங்கினால் கவிதா பெறும் கழிவை காண்க. ஓகே, இது உங்களுக்கு விளங்குதா என்ன செய்யறாங்க? இப்ப 100 ரூபாய் பொருளுக்கு 20 ரூபாய் உங்களுக்கு சேல்ல தரணும். 20% சேல். ஓகே, சுஜித்ரா நீங்க சொல்லுங்க. அப்பம் உங்களுக்கு தெரியும் வந்து 100 ரூபாண்ட எவ்வளவு கழிவு 20. அப்ப எவ்வளவுக்கு புத்தகம் வாங்குற 1500க்கு. அப்ப எவ்வளவு கழிவு வரும் 100 மேல் 20 தர 1500. விளங்குதோ? ஓ சார். அபிஷேக் ஏன் நான் இதுல 1500 போடணும் சார்? ஏன்னா அது கவிதா வாங்கிய பெருமதி சார். ஓகே, எவ்வளவு கோகில் எவ்வளவு 20 கழிவுண்டா என்னண்டு போடுவீங்கள்? 100 மேல் 20. ஓகே ஓகே குட் குட். சரி, இப்போ இதை பார்ப்போம். உதாரணம் 2. சரியோ? இதோட நாங்கள் நிப்பாட்டுவோம். இதே மாதிரிக்கா பார்த்துருப்போம். ஓகே, திக்ஷானா நீங்கள் ஒரு சொல்லுங்க. ஓகே, 9000க்கு உற்பத்தி செய்யும் கையடக்க தொலைபேசி ஒன்றுக்கு லாபம் 3000 பெறப்படும் வகையில் விலை குறிக்கப்படுகின்றது. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியணும் வந்து 3000 ரூபாவை உற்பத்தி செய்து போட்டு நேரம் 3000 ரூபாய் கூட வச்சு விற்கிறார். இப்ப குறித்த விலை என்ன செய்யணும்? வாங்கின விலை பிளஸ் என்ன லாபம், அதுதான் 12000 வந்தது. திக்ஷான விளங்குதோ? எஸ். ஓகே ஓகே கோகில் இங்க பாருங்க. ஓகே, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அதனை விற்கும் போது குறித்த விலையில் 12% கழிவு 10% கழிவு வழங்கப்படுகிறது. அப்ப எவ்வளவு என்னென்ன கழிவு நீங்கள் கோகில்? சார் மேல 9000த்தையும் 3000த்தையும் கூட்டி 12000. எஸ். அந்த 12000 பெருக்கல் போட்டு 100 மேல் 10% சார். அதனால 10% போட்டு காணுங்க. ஓகே குட் குட். ஓகே தேங்க்யூ. லெஜான்வி ஏன் இதுல 12000 போட்ட நீங்கள்? ஏன் அவர் 12000 போட்டவர்?
உற்பத்தி செலவு 900 ரூபாய் சார். ஓகே இப்போ ஒரு குறித்த விலைன்னு போட்டாங்கன்னா சார் நமக்கு 9,000த்தையும் 3,000 தான் சார் அங்க கொடுத்திருக்காங்க அந்த லாபம்னு. சரி ஓகே எஸ் கரெக்ட். கூட்டி சார் 12,000 ரூபாய். சரி ஓகே ஓகே இதை நீங்கள் கவனிக்கணும். இங்க பாருங்க, இதை நீங்கள் கவனிக்கணும். ஓகே இங்க பாருங்க, குறித்த விலையில் 12% கழிவு, இதை நீங்க கவனிக்கணும். சரியா? 100ன் மேல் 10 சார். எஸ் ஓகே எஸ் 100ன் மேல் 10 தர. ஏன் இந்த 12,000 போட்டான்னு சொன்னால் இந்த குறித்த விலையெல்லாம் 10% கழிவு. குறித்த விலை என்ன? 12,000. சரியோ? அப்ப என்ன நடந்திருக்கும்? 12 கழிவுல விற்றால் அப்ப விற்ற விலை என்ன காணுங்கள்? 12,200 வரும் சார். ஏன்னா 12,000 வந்து 100ஆல பிரிச்சு 10ஆல பெருக்குனா 1,200 ரூபாய். எஸ் எஸ் விற்ற விலை காண்றதுக்கு என்ன வேணும்? குறித்த விலையில இருந்து 1,200 கழிக்கணும் சார். எஸ் அதான் பெற. ஓகே சுஜித்ரா விளங்குதோ? கோகில், தீக்ஷானா, அபிஷேக் விளங்குது சார். ஓகே எவரிபடி குட் ஜாப். ஓகே இது ஒரு கொஞ்சம் என்ன விளங்குதான். இந்த இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமானதுதான். உங்களுக்கு விளங்கினோடைய வெரி குட் ஐ எம் ரியலி ஹாப்பி. சரியோ? இந்தியால அடுத்தது வந்து யா பாத்தீங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லி தருவேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு கொஸ்டினை உடனே ஸ்டாப் பண்ணணும் சார் விளங்கையில். சரிதானே? ஓகே நீங்கள் லெஜான்வி பாத்தீங்களா கேள்வி கேட்குற அதே மாதிரி நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கணும். என்ன அவ சார் ஸ்டாப் பண்ணுங்க, இதை சொல்லித்தாங்க திருப்பி. ஓகே ப்ளீஸ் கேட்டா தான் வந்து உங்களோட நீங்கள் மினக்கிற டைமுக்கும் போது அப்பதான் உங்களுக்கும் வந்து கூட விளங்கும். ஓகே சுஜித்ரா, கோகில் அடுத்த முறை நான் கேள்வி கேட்கணும் ப்ளீஸ். அபிஷேக், தீக்ஷானா கேள்வி கேட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கூட கேள்வி கேட்கணும். லெஜான்வி இன்றைய கூட கேள்வி கேட்டோம். வெரி குட். ஓகே அதே மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கணுமா? ஓகே தேங்க்யூ எவ்ரிவன், குட் ஜாப். ஸோ we will see you next Monday. ஓகே எது கொஸ்டின் இருக்கோ? No sir. Okay thank you very much. நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே Okay, sir. okay bye everyone. Thank you. Bye bye.